அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் கவலைப்படுறோம். அவங்களுடைய எதிர்காலம் அப்படி ஆகிடுமோ, எதிர்காலம் இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு அதற்காக நம்ம கடுமையாக உழைக்கவும் செய்கிறோம். நிறைய காசு பணங்களை சேர்த்தவும் செய்கிறோம். அவங்கள நிறைய படிக்க வைக்கவும் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய குழந்தைகளின் ஈமான் இஸ்லாம் சார்ந்த விஷயங்களில் நம்ம எல்லாரும் கவனக்குறைவாகத்தான் இருக்கிறோம். நாம் நம்ம குழந்தைகள் விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தோம்னா, அவர்களுக்கு இஸ்லாத்தை ஈமானை கற்றுக் கொடுக்காமல் விட்டுட்டோன்னா, நாளைக்கு அந்த குழந்தைகள் முர்த்ததாக ஆகலாம், இஸ்லாத்திலிருந்து வெளியே போகலாம், இஸ்லாத்துக்கு எதிராகவும் பேசலாம், மறுமையில் உங்களுக்கு எதிராக அல்லா இடத்துல சாட்சியும் சொல்லலாம். இதெல்லாம் அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும் அப்படின்னு நான் ஏதோ கற்பனையாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். தீனை கற்றுக் கொடுக்காமல் விட்டுட்டா இப்படியெல்லாம் தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மையான நிகழ்வு ஒன்று சொல்கிறேன். பாரிஸ் ஜான்சன் யூகேனுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர், இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடியவர், இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னால் நின்று செய்யக்கூடியவர். ஆனால் இவருடைய கொள்ளு தாத்தா யார் தெரியுமா? ஒரு முஸ்லீம். அவர் பெயர் அலி கமால். அலி கமால் ஏதோ சாதாரண பொதுமக்களில் உள்ள ஒரு நபர் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். துருக்கி உஸ்மானிய பேரரசனுடைய உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அலி கமால் அவர்கள் ஹாஃபிதுல் குர்ஆனை மனனம் செய்தவராகவும் இருந்தார். ஆனால் அலி கமால் செஞ்ச தப்பு என்னன்னா, அவர் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவ பெண்ணுடைய வம்சத்தில் வர்றவர் தான் பாரிஸ் ஜான்சன். இஸ்லாத்துக்கு எதிராக இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இப்படி இஸ்லாம் பற்றி, மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ் ரசூலை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்காம விட்டோன்னா, இந்த குழந்தைகள் நாளைக்கு முர்த்ததாகலாம், இஸ்லாத்துக்கு எதிராகவும் பேசலாம். இன்றைக்கி நாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோன்னா, வெறுமனே காசு பணம் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் பாதுகாத்துரும் அப்படின்னு மனக்கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே நம்முடைய ஈமான் தான் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் பாதுகாக்கக்கூடியது என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். ஈமான் இல்லாட்டி அந்த குழந்தைகள் முர்த்ததாக ஆகலாம், இஸ்லாத்துக்கு எதிராக பேசவும் நிற்கலாம். எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கு ஈமானை கற்றுக் கொடுங்க. அந்த ஈமான் தான் நாளைக்கு மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாக்கும். அல்லாஹ் திருக்குரானில் சொல்லி காட்டுறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.